ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 தெலுங்கில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வெங்கடேஷ் வந்து ஒரு ஹார்பரில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவரோட வாழ்க்கையை அவர் பொண்ணோட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு நாள் அவங்க பொண்ணு வந்து ஸ்கூலில் மயங்கி விழுந்தது. அதனால அவங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊசியோட மதிப்பு வந்து 17 கோடி அப்படின்னு சொன்னதுனால வெங்கடேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நேரத்தில் நம்ம படத்தோட வில்லன் நவாசுதீன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் வந்து ஹார்பரில் மாட்டிக்கிச்சு. அதை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஆர்யா வந்து யாரையோ ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஆர்யா. கடைசியில் நம்ம வெங்கடேஷ் வந்து அவரோட பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரா இல்லையா, நம்ம நவாசுதீன் வந்து அந்த கன்சைன்மெண்ட்டை வெளியே எடுத்தாரா, ஆர்யா தேடிட்டு இருந்த பெரிய ஆள் யார், அதே நேரத்தில் சைக்கோன்னு சொல்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக ஃபீல்டே இல்லை, இப்போ ஃபீல்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற எல்லா கேங்ஸ்டருக்குமே தெரிய வருது. கடைசியில் இந்த சைக்கோ யார், ஆர்யா யாரை தேடி இவ்வளோ நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வெங்கடேஷோட 75வது படம். அதனால இந்த படத்தில் மிகப்பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நம்ம சர்தார் ஸ்ரீநாத், நவாசுதீன், ஆண்ட்ரியா, ஆர்யா இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீடிங் ரோலாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம டேரக்டர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வெங்கடேஷ் வந்து அந்த 17 கோடிக்காண்டி என்னென்ன கஷ்டப்படுறாரு, அதே நேரத்தில் அவங்க கூடயே இருக்கிற சர்தார் ஸ்ரீநாத் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் வந்து மருந்து இருக்கிற இடத்த சொன்ன பிறகும் அந்த ஓனர் வந்து காசு தான் முக்கியம், உங்கள் உயிரில் எனக்கு எதுக்கு, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம டைரக்டர் காமிச்சிருக்காரு. உண்மையிலே அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. நம்ம மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், நம்ம சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அவங்களாம் அவங்க ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த லிப்ஸிங்க்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. எந்த இடத்துலையுமே நம்ம லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் பாட்டெலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தெலுங்கில் கேட்கும்போது வேறு மாதிரி இருக்கும், தமிழில் டப் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சென்டிமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம வெங்கடேஷ்க்கும் அவங்க பொண்ணுக்குள்ள அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னென்ன வேதனைப்படுறாங்களோ அதெல்லாம் நம்ம வெங்கடேஷ் வெளிக்காட்டின விதம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சர்தார் ஸ்ரீநாத் வந்து அந்த குழந்தை கூடயே இருப்பாங்க. அதனால அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதை காட்டின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு தெலுங்கு படத்தில் ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஆக்ஷன் சீன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸில் நம்ம ஆர்யாவும் வெங்கடேஷும் சேர்ந்து ஒரு ஷூட் அவுட் மாதிரி ஒன்று நடக்கும். அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வெங்கடேஷ் வந்து ஹார்பர் ஒரு ஃபைட் பண்ணுவாப்பில். அந்த ஃபைட்டை பார்க்கும்போது வழக்கம் போல் தெலுங்கு படத்தில் பார்க்க தான் இருந்துச்சு. ஒரு அடி அடிக்கிறாரு, அவன் எங்கேயோ போய் விழுகுறியான். டைலாக்லாம் கொஞ்சம் கேட்கும்போது என்னடா அது, இந்த டைலாக் இன்னமா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். ஒரு இன்ஜெக்ஷனுக்காண்டி அவங்க அப்பா என்னென்ன கஷ்டப்படுறாரு, அவர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் திருப்பி நம்ம டேரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வழக்கம் போல் ஆக்ஷன் சீன் இருக்குது தெலுங்கு படம் மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தில் வில்லனாக நடித்த நம்ம நவாசுதீன் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ணுவாப்பில். போக போக தான் சரி நம்ம ஒரு வில்லன் போல் அப்படின்னு நினச்சிட்டு சில சீன்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் அவர் பண்ணுற அந்த கிரிஞ்சு சீன்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் எப்படிப்பட்டாலும் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தோணும். அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்யாவும் ஆண்ட்ரியாவும் அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. ஆண்ட்ரியா வந்து நம்ம நவாசுதீன் கூடயே தான் இருப்பாங்க. நம்ம ஆர்யாவோட ஆக்டிங் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அவங்க 2 பேர் போகிற சண்டையாக இருக்கட்டும், நம்ம ஆர்யா வந்து சர்தார் ஸ்ரீநாத்தை காப்பாற்றுறக்காண்டி அந்த ஹைவேல ஒரு ஃபைட் நடக்கும், அதை காட்டின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம டேரக்டர் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். எடுத்ததையே திருப்பி எடுத்து வச்சுருக்காரு. இதில் பார்ட் 2க்கு வேறு லீடு வச்சு தான் படத்தை முடித்தார். எதுக்கு பார்ட் 2க்கு லீடு வச்சாருன்னு தெரியல. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.